இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா, மங்கள வார்த்தை திருவிழா. நற்செய்தி லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 38 முடிய. அன்பானவர்களே, நம்முடைய இந்த உலக வரலாற்றிலேயே இயேசு ஒருவருடைய பிறப்புதான் முன்னறிவிக்கப்பட்டது. தொடக்க காலத்திலேயே நமக்கு இந்த வரலாற்றிற்குள்ளே அந்த வார்த்தை விழுந்தது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வார்த்தை. ஆண்டவராகிய கடவுள் சாத்தானை பார்த்து சொன்னார், உனக்கும் ஒரு பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம், அந்த பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அதன் குதிங்காலை தீண்டுவாய் என்று. அதை தொடர்ந்து மோசே சொல்லுகிறார், உங்கள் மத்தியிலிருந்து வேறொரு பெருந்தலைவரை கடவுள் உருவாக்குவார். எசாயா மிக தெளிவாக 7:14 குறிப்பிடுகிறார், கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் இம்மானுவேல் எனப்படுவார். அதை தொடர்ந்து நிறைய இறைவாக்குகளிலே நாம் இயேசுவினுடைய முன்னறிவிப்பை பார்க்கிறோம். ஆனால் இயேசு என்ற பெயரோடு ஒருவர் பிறப்பார், மரியா என்ற அந்த கன்னியிடமிருந்து அவர் பிறப்பார், அவர் இம்மானுவேல் எனப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது இன்றைய நற்செய்தியிலே நமக்கு காணப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் எத்தனை பாதைகள் இருக்கின்றன, எல்லா ஆறுகளும் ஒரே கடலில் சங்கமிக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் செல்லுகின்ற பாதை தனிப்பட்ட பாதை. இயேசுதான் மீட்பர். மீட்பரை பெற்றெடுத்ததால் அன்னை மரியா மீட்பரின் தாயாகிறார், இந்த மக்களுக்கே தாயாகிறார். தாய் மரியா எவ்வளவு முக்கியமான உன்னதமான இடத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். கடவுளுடைய அழைப்பு, கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார். மீட்பரின் அறிவிப்பிலே நாம் பார்ப்பது, கடவுள் திருமுன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டதால் மரியாவை விண்ணளவிற்கு உயர்த்துகிறார். மீட்பரின் தாயாக, மீட்பு பெறுகின்ற எல்லா மக்களுக்கும் தாயாக, உலக மக்களுக்கு தாயாக அன்னை மரியா முதல் இடத்தை பெறுவது, கடவுளுக்கு அடுத்து முதலிடத்தை பெறுவதற்கு காரணம் அவருடைய தாட்சி. அதற்கு முன்பாக கடவுளுடைய தெரிந்தெடுத்தல். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, அன்னை மரியாவினுடைய உயர்ச்சிக்கு உம்முடைய தேர்ந்தெடுத்தலும் அன்னை மரியாவினுடைய தாட்சியுமே காரணமாக இருக்கிறதே, அதுபோல எங்களையும் நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். திருமகன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறீர். சீடர்களாக, சீடத்திகளாக அன்னை மரியாவிற்கு உயர்ச்சியை கொடுத்திருக்கிறீர். மிகச்சிறந்த முதன்மையான பரிந்துரையாளராக, ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்து மிக சிறந்த முதன்மையான பரிந்துரையாளராக மரியாவை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மரியாவினுடைய பரிந்துரையை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் உம்மை நாடி வருகிற வேளையில் அவர்களுக்கு தயவு காட்டுவீராக. இந்நாள் வரை நீர் தயவு காட்டுகிறீர், இன்னும் அதிகமாய் எங்கள் மீது தயவு காட்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென்.